ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் குட்டீஸ் டாக்டர் ஜெயக்குமார் பேசுகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். வாங்க இன்னைக்கு வீடியோ. வணக்கம், நான் உங்கள் குட்டீஸ் டாக்டர் ஜெயக்குமார் பேசுகிறேன். போன வீடியோவில் குழந்தைங்களுக்கு முதல்ல உணவு எப்படி ஊட்ட தொடங்கலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் தான் இந்த செகண்ட் பார்ட். போன வீடியோவில் குழந்தைங்களுக்கு சாலிட் ஃபுட்ஸை ஏன் கொடுக்கணும், எந்த மாதத்துலேருந்து கொடுக்கலாம், குறை மாதத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் பேசியிருந்தேன். இந்த வீடியோவில் சாலிட் ஃபுட்ஸில் என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது, நீங்கள் எவ்வளோ மினிமம் கொடுக்கணும், எந்த மாதிரி உட்கார வச்சு கொடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை கொடுக்கணும் அப்படின்ற பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகலாம். ஃபர்ஸ்ட், உணவு வகைகள்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 7 வகை இருக்குது. அதில் ரெகுலராக நம்ம சாப்பிட்ற ஃபுட் அரிசி, கோதுமை, பார்லி கஞ்சி, இது ஒரு குரூப். சிறுதானியங்களில் சாமை, தெனை அப்படி போன்ற குரூப் ஒன்று. ரெண்டாவது பருப்பு வகைகள், பாசிப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. நம்ம சாம்பார் வைக்கிறோம், வடை போடுறோம், சிறுபருப்பு சாம்பார். ஸோ இது ஒரு வகைகளில் வரும். வெஜிடபிள்ஸில் கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, சக்கரவள்ளிக்கிழங்கு, பூசணிக்காய், பரங்கிக்காய், சொரக்காய், அது ஒரு குரூப்பில் வரும். முளைக்கட்டிய பச்சை பயிறு, இது பயிறு வகைகள் குரூப்பில் வரும். பழங்களில் ஆப்பிள், மாதுளை, வாழை, சப்போட்டா, பட்டர்ஃப்ரூட்னா அவகேடோ, இது ஒரு குரூப். நான்வெஜ்ல மீன், மட்டன், சிக்கன், இது 3 தான். நம்ம எக் அப்புறம். ஸோ மீனில் என்ன மீன் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லார்ஜ் ஃபிஷ், பெரிய மீன்களை அவாய்ட் பண்ணுங்க. பெரிய கடல் மீன்கள், வஞ்சரம் போன்ற மீன்களை குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அவாய்ட் பண்ணுங்க. அதில் மெர்க்குரி அப்படின்ற கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அது நம்ம கொடுக்க வேணாம். ஸோ என்ன மீன் கொடுக்கலான்னு பார்த்தானா நெத்திலி மீன் கொடுக்கலாம். சின்ன ஃபிஷ்ல மத்தி போன்ற மீன்கள் கொடுக்கலாம். முள்ளு இருக்க மீன்களை அவாய்ட் பண்ணுறது நல்லது. சிக்கனில் நாட்டுக்கோழி கொடுங்க. மட்டனில் ஆட்டோட நெஞ்செலும்பு ஃபஸ்ட்டு கொடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கைமா வாங்கிட்டு சூப் மாதிரி வச்சு கொடுக்கலாம். அதை நல்லா வேக வச்சு தோசையில், இட்லியில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆட்டோட ஈரல் உடனடியாக தர வேண்டாம். எதை எப்போ கொடுக்கணுன்றது வீடியோவோட பின்னாடி நான் சொல்கிறேன். ஓகே, இந்த 7ல் எல்லாமே ஒரு நாளைக்கு கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த 7ல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு நாளைக்கு 4ன்ற லெவலில் நீங்கள் ஒரு 8லேருந்து 10 மாதம் அப்போ ரீச் பண்ணணும். இந்த 4மே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு வெஜிடபிள், ஒரு ஃப்ரூட், ஒரு நான்வெஜ், ஒரு நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, அரிசி, கோதுமை இல்லை சிறுதானியம். இந்த 4மே இருக்கிறது பேர் தான் பேலன்ஸ் டயட். ஸோ இந்த 4மே இல்லாமல் நீங்கள் வெறும் 2 அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா குழந்தைக்கு அயன், ஜிங்க் போன்ற விட்டமின் குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த 7ல் ஒரு நாளைக்கு 4ஆவது கொடுக்குற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை எப்படி கொடுக்கணுன்றது பின்னாடி நம்ம வீடியோவில் பார்ப்போம். சார், இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே கரெக்டு தான். இந்த 7 ஃபுட்டில் எதை ஃபஸ்ட்டு என் குழந்தைக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசைவம் மற்றும் பயிர் வகைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எடுத்த உடனே உங்கள் குழந்தைக்கு நான்வெஜ்ஜும் பச்சை பயிறு வேக வச்சு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னவோ அது நிறைய பேர் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பட் நிறைய பேர் அது கொடுத்தா நல்லதுன்னு ரிசர்ச் வைஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான அயன் அண்ட் ஜிங்க் அதில் தான் இருக்குது. ஓகே, உங்கள் ஃபேமிலி, உங்கள் ட்ரெடிஷன், உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ஓகேனா தாராளமாக நீங்கள் 5 மாதத்துலேருந்தே நான்வெஜ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. அடுத்து, குழந்தைக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டுப்பால் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. கவுஸ் மில்க் அலர்ஜின்றது ரொம்ப ரொம்ப காமன். ஜஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு டைம் கொடுத்தாலுமே அதுக்கப்புறம் குழந்தைக்கு பேதியாகும். அந்த பேதி நீங்கள் மாட்டுப்பாலை நிறுத்தினாலும் ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்கும். அதனால் மாட்டுப்பால் கண்டிப்பாக ஒரு வயசு கீழ் வேண்டாம். அடுத்தது குழந்தைக்கு கொடுக்கக்கூடாத விஷயம் தேன். நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணுறீங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வாயில் வச்சேன் சார், பேர் வைக்கும் போது வாயில் வச்சாங்க அப்படின்ற பேச்சே இருக்கக்கூடாதுங்க. தேனில் பொட்டுலிசம் அப்படின்ற நோய் வரலாம். பொட்டுலிசம்னா குடலே செயலிழந்து போய் குடல் ஆப்ரேஷனுக்கும் போகிற நோய் அது. அதனால் தேனில் மட்டும் எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. தேன் தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம். அடுத்து முக்கியமான விஷயம் உப்பு, சர்க்கரை. ஏன்னா இந்த டாக்டர்ஸ் எல்லாரும் உப்பு சக்கரை வேணாம் சொல்கிறாங்க, உப்பு சக்கரை வேணாம் சொல்கிறாங்கன்னு வர பாட்டிங்க எல்லாமே கேட்பாங்க. நான் கண்டிப்பாக உப்பு சக்கரை போடாமல் கொடுக்கவே மாட்டேங்க என் குழந்தைக்கு. இல்லைனா எப்படிங்க குழந்தைக்கு ஒரு டேஸ்ட்டே இல்லாமல் சாப்பிடும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா அதுக்கு சயின்டிஃபிக்காக என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்மளோட நாக்கில் 1 சென்டிமீட்டர் சதுர அளவில் 100 டேஸ்ட் பட் தான் இருக்கும், ஓகேவா? ஆனால் குழந்தையோட நாக்கில் 1100 டேஸ்ட் பட் இருக்குமா. அது போக போக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும். இப்போ என்ன ஆகும் சார், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கொடுக்கல, ரொம்ப லைட்டாக ஒரு சிட்டிகை 2 சிட்டிகை அளவு தான் உப்பு சக்கரை போடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஒரு சிட்டிகைன்றதே குழந்தைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதனால் என்ன ஆகும், போக 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 அந்த குழந்தை பெருசாகும் போது டேஸ்ட் பட்ஸோட அளவும் குறையும். ஆனால் குழந்தைக்கு நீங்கள் போடுற சக்கரைன்றது பத்தாமல் இருக்கும். அதனால் சர்க்கரையை குழந்தை விரும்பி சாப்பிடும். உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடில் உப்பு நிறைய கேட்டு வாங்கி சாப்பிடும். உப்பு இருக்கிற மாதிரி ஐட்டங்களை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிடும். எது, நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு 6 மாதத்தில், அதாவது 6 மாதத்துலேருந்து 1 வயசுக்குள்ளே போட்ட கொஞ்சம் உப்புனால அப்படின்னு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் என்ன சார்னா பின்னாடி அவங்களுக்கு சக்கரை நோய் வரலாம், பின்னாடி அவங்களுக்கு பிபி வரலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன் எல்லாருக்கும் பிபி சுகர் வருதுன்னா இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்றதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்க வேண்டாம். ஸோ உப்பு சக்கரை வேண்டாம். அப்போ எப்படி சார் குழந்தைக்கு டேஸ்ட் தெரியும்னா, நேச்சுரலாக ஒரு ஃபுட்லேருந்து கிடைக்கிற உப்பு சக்கரையோட டேஸ்ட்டே போதும். இப்போ சப்போட்டா எடுத்திங்கன்னா அது ஸ்வீட்டாக இருக்கும், அது ஒரு ஸ்வீட் டேஸ்ட்.
இப்போ லெமன் அந்த மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதில் உப்பு டேஸ்ட் வரும். ஸோ நேச்சுரலாக அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டை அந்த குழந்தை சாப்பிடட்டும். தனியாக நீங்கள் உப்பு சக்கரை சேர்க்க வேண்டாம். அடுத்தது முட்டை. முட்டை வந்து குழந்தைக்கு 6 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எப்போ மஞ்சக்கரு எப்போ வெள்ளைக்கருன்றது நான் பின்னாடி வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் அதை எடுத்தோடனே கொடுக்காதீங்க. அடுத்து கொடுக்கக்கூடாது முக்கியமான பொருள் இறால். நம்ம ஊரில் ப்ரான் வந்து பயங்கரமான அலர்ஜி ஆகும். ஸோ 1 வயசு கீழே அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. மாதுளையை பருக்கையாக தரக்கூடாது, ஜூஸ் போட்டு கொடுக்கலாம். பாதாம் முந்திரி அதில் முழுசாக தரக்கூடாது, குழந்தைக்கு புறைக்கேறிடும். அதை பவுடர் மாதிரி அரைச்சி கொடுக்கலாம். ஆப்பிள் கேரட்டை வேக வச்சு கொடுங்க. சின்னதாக கட் பண்ணி குழந்தை சாப்பிட்றேன்னு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது புறைக்கு போகும். நீங்கள் குடிக்கிற டீ காஃபி இந்த பெப்சி கோக் இந்த மாதிரி ஐட்டங்களை எக்காரணத்து கொண்டு குழந்தைக்கு கொடுக்கூடாது. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு 4 மாதம் குழந்தைக்கு கல்யாணத்தப்ப கூப்பிட்டு போய் ஜாங்கிரி 7 கொடுத்த கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். கண்டிப்பாக அதை கொடுத்து குழந்தைய அடிக்ட் பண்ணாதீங்க. அடுத்து முக்கியமான ஐட்டம் குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது ஃப்ரூட் ஜூஸ். சேச்சா, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க சார். நான் இந்த மாசா பெப்சி இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்க மாட்டேன். வீட்டிலே நான் எல்லாத்தையும் ஜூஸ் போட்டு தான் கொடுப்பேன். டானு 11 மணி ஆச்சுன்னா என் குழந்தைக்கு ஒரு நாள் ஆப்பிள் ஒரு நாள் கேரட் அப்படின்னு ஆரம்பிக்க வேண்டாம். எக்காரணத்துக்கு கொண்டும் குழந்தைக்கு ஃப்ரூட் ஜூஸாக கொடுக்காதீங்க. பழமாக கொடுங்க, சாப்பிட்டா சாப்பிடட்டும், இல்லைனா விட்டுருங்க. சரி, குழந்தை சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு ஜூஸ் மாதிரி போட்டு தர வேணாம். ஏன் இதை சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஜூஸாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா குழந்தை ஜூஸ் குடிக்க பழகிடும். அப்புறம் பழம் சாப்பிட்றதுக்கு அந்த குழந்தைக்கு வெறுப்பாயிடும். பழத்தை அப்புறம் கடிச்சு சாப்பிடாமே அவங்க போயிடுவாங்க. நான் சொல்ல ஸ்கூல் போகும்போது. ரெண்டாவது, பழங்களே சாப்பிட்டு கசப்பான காய்கறி, ஏன்னா காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் கசப்பாக இருக்கிறதுல நிறைய பெனிஃபிஷியல் எஃபெக்ட்ஸ் இருக்குது. இப்போ பாகற்காய் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கசப்பாக இருக்கும், ஆனால் அதில் நல்லது நிறைய இருக்குது. அந்த மாதிரி காய்கறிகளை குழந்தைங்க அவாய்ட் பண்ண நேரிடும். அதனால தான் வெறும் ஸ்வீட் ஃப்ரூட்ஸாக கொடுக்காதீங்க, அதுவும் ஜூஸாக கொடுக்காதீங்கன்னு சொல்கிறேன். பின்னாடி குழந்தைங்க இந்த கசப்பான ஃபுட்டை அவாய்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு எண்ணில் வெறும் ஸ்வீட்டாக தேடி சாப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் வெறும் ஸ்வீட்டான ஃப்ரூட் ஜூஸே கொடுத்து பழகி இருக்கிறதுனால அடிக்கடி குழந்தைக்கு லூஸ் மோஷன் ஆகலாம், எடை சீக்கிரம் டக்குன்னு கூடலாம். ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஜூஸ் கொடுத்து குழந்தை வெயிட் ஏற மாதிரி தெரியும், ஆனால் அது ஃபியூச்சரில் குழந்தைக்கு நிறைய பாதிப்பை கொடுக்கும். வெறும் வெயிட் மட்டும் தான் ஏறும், குழந்தைக்கு ஹைட் ஏறாது. ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிக்கிற குழந்தைய நோட் பண்ணிங்கன்னா ஹைட், ஏன்னா அதில் ப்ரோட்டீன் கிடையாது. அதனால் ஃப்ரூட் ஜூஸஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டாம். 1 வயசுக்கு கீழே பழங்களை கொடுக்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிலக்கடலை பாதாம் முந்திரி அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாப்பிட்ருக்கும்போது 1 பீஸ் தான் சார் கொடுத்தேன் 2 பீஸ் தான் கொடுத்தேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா குழந்தை வாயில் வச்சுட்டு திடீர்னு சிரிக்கும், விளையாடும், அது புறைக்கி போயிடும். உடனே புறைக்கி போனது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நான் ஒரு பேஷண்ட் பார்த்து 3 மாதம் 6 மாதம் கழிச்சு இருமல் சரியாகலன்னு கூட்டி வந்தப்போ எக்ஸ்ரேல பார்த்தா அதோட நுரையீரலில் ஒரு நிலக்கடலை இருந்தது. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன தப்பு எங்கேயோ போய் முடியலாம். அதுக்காக பின்னாடி நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ எப்போவுமே கொட்டை வகைகளை அரைச்சி கொடுங்க. ஓகே, என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். எவ்வளோ சார் கொடுக்கலாம்? நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஆப்பிள் ஸ்டார்ட் பண்ணேன். குழந்தை 1 பவுல் சாப்பிட்டான், 2வது பவுலும் கேட்குறான், நான் 2 பவுல் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஒரு ஃபுட்டை இந்த நேரத்தில் தான் கொடுக்கணும் அப்படின்னு நான் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். அந்த குழந்தை எவ்வளோ விரும்பி கேட்டாலும் மற்ற நேரத்தில் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி தான் இவ்வளோ தான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. உதாரணத்துக்கு குழந்தையோட ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி. ஸோ ஸ்டொமக் கெப்பாசிட்டியை தாண்டி நம்ம கொடுக்கறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. எல்லா குழந்தைக்கும் ஸ்டொமக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 30 கிராம்ஸ் per kg. அதாவது 5 கிலோ பாப்பாக்கு 150 கிராம் தான் இருக்கும் ஸ்டொமக்கோட வால்யூம். 7 கிலோ பாப்பாக்கு 210, ஒரு 200 கிராம் தோராயமாக வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு 6 மாத குழந்தை மாதத்துக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்கும். 6 மாத குழந்தை 6 கிலோ இருக்குன்னா ஒரு 180 கிராம் அதோட ஸ்டொமக் வால்யூம். ஸோ 6 மாத குழந்தைக்கு 180 கிராம் கொடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வயிறு முட்டை கொடுக்கக்கூடாது. அந்த 180 கிராம குழந்தை என்ன தான் விரும்பி சாப்பிட்டாலும் குழந்தை வாமிட் பண்ணும். ஸோ அரை வயிறாக தான் கொடுக்கணும். ஸோ 6லேருந்து 8 மாதம் ஆன குழந்தைக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 120 கிராம் வரைக்கும் சாப்பாடு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது ரஃபாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப். நான் சொல்கிறது ஒரு வேலைக்கு. தண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு 130லேருந்து 180 ml வரைக்கும் அந்த குழந்தை குடிக்கலாம், தண்ணியும் பாலும். நான் சொல்கிறது இதே 9லேருந்து 11 மாதங்கள் ஆன குழந்தைக்கு 1/2 கப் போதும். என்னதான் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாலும் 1/2 கப் போதும். இதே 12 மாதத்துலேருந்து 21 வயசுலேருந்து 2 வயசு ஆன குழந்தைக்கு ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் கொடுக்கலாம். உடனே நம்ம ஆளுங்க கப்புனா சின்ன கப்பா பெரிய கப்பா அப்படின்னு கேட்காதீங்க. நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு சின்ன கப். இது 200 கிராம் இருக்கும். ஒரு கப்புன்றது 200 கிராம், ஒரு சின்ன டம்ளர்ன்றது 200 ml. ஸோ ஒரு டைம் குழந்தை குடிக்கும் போதும் நீங்கள் இந்த மெஷர்மெண்ட்டை ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா நல்லது. அடுத்து குழந்தைக்கு எந்த மாதிரி சார் உட்கார வச்சு ஃபுட்டு கொடுக்கணும், ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது கண்டிப்பாக. 90-90-90 அப்படின்ற ரூல். 90-90-90னா எங்களுக்கு புரியல சார் அப்படின்னா, அதாவது குழந்தைக்கு உட்காரதுக்குன்னு ஒரு ஸ்டூல் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உட்கார வைத்து தான் தர வேண்டும். மடியில் தூக்கி கொண்டோ இல்லை நீங்கள் குழந்தைய ஓட வச்சு விளையாட வச்சு அந்த மாதிரிலாம் குழந்தைக்கு சாப்பாடு கண்டிப்பாக ஊட்டக்கூடாது. குழந்தை இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் சேரில் உட்காந்துருக்கணும். குழந்தை உட்காந்துருக்கும் போது அதோட இடுப்பு முட்டியும் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். முட்டியும் கணுக்காலும் 90 டிகிரி ஆங்கிளில் இருக்கணும். கணுக்கால் தலையோட 90 டிகிரி ஆங்கிள் இருக்கணும். இது பேர் தான் 90-90-90 பொசிஷன். இந்த மாதிரி உட்கார வச்சு கொடுத்தீங்கன்னா தான் குழந்தைக்கு கான்சன்ட்ரேஷன் வரும். என்ன சாப்பிட்றோம் அப்படின்றது குழந்தைக்கு கவனமாக இருக்கும். ஓடிட்டு விளையாடிட்டு சாப்பிட்டா குழந்தை சாப்பிட்றோம் அப்படின்றதே மறந்துட்டு அது ஒரு விளையாட்டை நினச்சிக்கும். சாப்பிட்றத ஒரு விளையாட்டாக நினச்சதுனால அது சாப்பாடுன்றது குழந்தைக்கு உடம்புக்கு போய் சேராது. அதனால் சாப்பாடுன்னு வந்துட்டிங்கன்னா இந்த டேபிளில் கண்டிப்பாக அந்த குழந்தை உட்காந்து தான் சாப்பிடணும்.
கணுக்கால் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கணும். இடுப்பில் தூக்கி உட்கார வச்சு சாப்பாடு எப்பவும் ஊட்டாதீங்க. ஓகே, எவ்வளோ கொடுக்கலாம்னு சொல்லிட்டேன். எத்தனை வேலை கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 மாதம் ஆன குழந்தைக்கு 2லேருந்து ஒரு நாளைக்கு 3 வேலை வரைக்கும் கொடுக்கலாம். 9லேருந்து 11 மாதம் ஆன குழந்தைக்கு 3லேருந்து 4 வேலை கொடுக்கலாம். 12லேருந்து 23 மாதம் 1லேருந்து 2 வயசு ஆன குழந்தைக்கு 4லேருந்து 5 வேலை கொடுக்கலாம் அப்படின்றாங்க. 4லேருந்து 5 வேலைலாம் எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா 3 வேலை சாப்பாடு, 2 வேலை ஸ்நாக். அந்த 2 ஸ்நாக்கில் 1 வெஜிடபிள், 1 ஃப்ரூட்டாக இருக்கணும். ஒரு பொட்டேட்டோவோ ஒரு ஆப்பிளோ அந்த மாதிரி. மீதி 3 வேலையில் 1 சிறுதானியம், ஒரு நான்வெஜ், 1 நார்மலாக நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை. இந்த மாதிரி இருக்கிறது பேலன்ஸ் டயட். குழந்தைக்கு எல்லா சத்தும் போய் சேர்ந்துடும். சரி, ஏன் குழந்தை 2லேருந்து 3 வேலை சாப்பிட மாட்டான், ஏன் குழந்தை 3லேருந்து 5 வேலை சாப்பிட்றான்? அப்போ கம்மியாக சாப்பிட்ற குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய சாப்பிட்ற குழந்தைக்கு அந்த மாதிரி கொடுக்கலாமா, ஃப்யூச்சரில் ஓவர் வெயிட் ஆகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஸ்ட்ரிக்டாக 2 வேலை 3 வேலைன்றது எல்லாமே ஒரு குழந்தைக்கு மாறுபடும். ஒரு குழந்தை ஒரே ஒரு வேலை சாப்பிடும், ஆனால் அதில் நல்லா சாப்பிடும். ஒரு குழந்தை 4 வேலை 5 வேலை சாப்பிடும், ஆனால் சும்மா குறிச்சிட்டு ஓடி போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, எனர்ஜி டென்சிட்டி. ஒரு ஃபுட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க, உதாரணத்துக்கு ஆப்பிளோ கேரட்டோ இல்லை ஒரு இட்லியோ தோசையோ எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மினிமமாக எனர்ஜி டென்சிட்டின்றது 0.8லேருந்து 1 இருக்கணும். ஐயோ கணக்கா அப்படின்னு ஓடாதீங்க, சிம்பிள் தாங்க. இந்த 0.8 1ன்றதுல என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 கிராம் நீங்கள் பொங்கல் எடுத்துட்டீங்கன்னா அதில் மினிமம் 100 கேலரி இருக்கணும். இப்போ கேரட் 100 கிராம் எடுத்திங்கன்னா அதில் 100 கேலரிஸ் இருக்கணும். இது இப்போ 100 ஈக்குவலாக இருக்குன்னா 100 கிராமில் 100 கேலரி இருந்தால் அது 1ன்னு அர்த்தம். சப்போஸ் 100 கிராமில் வெறும் 80 இருந்ததுன்னா அது 0.8. ஸோ புரியுதுங்களா? ஸோ எனர்ஜி டென்சிட்டின்றது என்னன்னா, இவ்வளோ கிராம்ஸில் இவ்வளோ கேலரிஸ் இருக்குது. ஸோ மினிமம் ஒரு குழந்தைக்கு ஒரு வேலைக்கு 100 கேலரியாவது அந்த குழந்தை எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து கரெக்டான அர்த்தம். ஸோ ஒரு வேலைக்கு 100 கேலரி இருக்கிற மாதிரி ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா தான் அது சத்தான உணவு. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு, நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது 0.8லேருந்து 1 இருக்கிற மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கணும். சரி, ரொம்ப குழப்பம் வேணாம், நேராக நான் விஷயத்துக்கே வரேன். இப்போ ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரைஸ் கஞ்சி, சார் நான் ஸ்டார்டிங்கில் கஞ்சி கொடுத்து தான் பழக்கம் எங்கள் வீட்டில் அப்படின்னு உங்கள் மாமியார் சொல்கிறாங்க. சரி, ஓகே, தட்ஸ் குட் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரைஸ் கஞ்சியோட எனர்ஜி டென்சிட்டி 0.68, அதாவது 100 ml 68 கேலரிஸ் தான் இருக்கும். சரி, நான் பருப்பு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா அதில் 100 ml 60 தான் இருக்கும். எனர்ஜி டென்சிட்டி 0.6. ஸோ என்னோட கணக்குப்படி 0.8லேருந்து 1.1 இருக்கணும். மினிமம் 100 கேலரி இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இதை கொடுக்காதீங்க. சரி, இதை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வேறு என்ன கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ரைஸ் கஞ்சி கொடுக்குறீங்க, வெறும் ரைஸ் கஞ்சி கொடுக்காம இல்லை கேரட்டோ பீட்ரூட்டோ நீங்கள் சேர்த்தீங்கன்னா 68 + 45 110 வந்துடும். ஸோ அதோட எனர்ஜி டென்சிட்டி 1ஆக மாறிடும். ஸோ வெஜிடபிளும் ரைஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது எப்போவுமே நல்லது. அடுத்து ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் எல்லாமே 0.8, அதாவது 100 கிராமில் 80க்கு மேலே இருக்க மாதிரி தான் இருக்குது. அதில் முக்கியமான ஃப்ரூட் நீங்கள் கொடுக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா அவகேடோ, பட்டர் ஃப்ரூட். ஏன்னா வெறும் 100 கிராமில் 160 கேலரிஸ் இருக்குது. ஸோ 1.6 அளவுக்கு போகுது. இல்லை சார், அவன் சில குழந்தைங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, 100 கிராம் அளவுக்கு சாப்பிட மாட்டாங்கன்னும் போது 100 கிராம்ன்றது அரை கப். வெறும் 1/4 கப் சாப்பிட்றாங்கன்னா அவகேடோ நீங்கள் 1/4 கப் கொடுத்தீங்கன்னா 50 கிராமில் 80 கேலரிஸ் இருக்கும். ஸோ 50 கிராம் அந்த குழந்தை சாப்பிட்டாலும் அந்த குழந்தைக்கு தேவையான கேலரிஸ் ஒரு ஸ்நாக்லேருந்து கிடைச்சிரும். அடுத்து முக்கியமாக நம்ம சாப்பிட்ற ஃபுட் இட்லி, தோசை, சப்பாத்தி. ஒரு இட்லியில் ஆவரேஜாக 50லேருந்து 60 கேலரிஸ் தான் இருக்கும். ஸோ குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தால் வாரத்துக்கு ஒரு முறை நார்மல் இட்லியும், இன்னும் மற்ற 2 நாள் இல்லை 3 நாள் நீங்கள் ரவா இட்லியும் கொடுங்க. ஸோ ரவா இட்லியில் தான் ஒரு இட்லியில் 140 கேலரிஸ் அளவுக்கு இருக்குது. ஸோ குழந்தைக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக 1 டீஸ்பூன் நெய்யும் ரவா இட்லியும் கொடுத்தீங்கன்னா ஒரு இட்லி சாப்பிட்டாவே அந்த குழந்தைக்கு என்னோட தேவை ஒரு வேலைக்கு 100 கேலரி, ஆனால் அந்த குழந்தைக்கு 160 கேலரி அளவு கிடச்சிரும். குழந்தை ஜஸ்ட் ஒரு இட்லி சாப்பிட்டாவே போதும். இதே தான் நான் தோசைக்கும் சொல்கிறேன். ரவா தோசை கொடுத்தா நல்லது, கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மல் தோசையில் கல் தோசை மாதிரி கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுக்கலாம். சப்பாத்தியில் நெய் இல்லை பட்டர் அந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம். குழந்தைக்கு கோல்ட் ஆகாது. தாராளமாக நீங்கள் நெய் அண்ட் பட்டர் 6 மாதத்துலேருந்தே கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. அடுத்து இது வந்து ஒரு வேலைக்கு கொடுக்குற ஃபுட். ஒரு நாளில் ஒரு வேலையில் இட்லி, ஒரு நாள் தோசை, ஒரு நாள் சப்பாத்தி. அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது தால் ரைஸ். தால் ரைஸ்னால் அரிசி பருப்பு சாதம். இதுவும் 100 கிராமில் 108 கேலரிஸ் இருக்குது. ஒரு டீசெண்டான அமௌண்ட் தான். அடுத்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண மல்டிகிரெயின் மிக்ஸ். மல்டிகிரெயினில் நீங்கள் என்ன வேணால் சேர்க்கலாங்க. கம்பு, சோளம், ராகி, இந்த மாதிரி அதில் பாதாம், முந்திரி, உங்களுக்கு என்ன தேவையோ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடுதண்ணில் நீங்கள் ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி கொஞ்சமாக பட்டைத்தூள் சேர்த்துக்கலாம். ரீசன்ட் கான்செப்ட் படி என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த ப்ராசஸ்டு சுகர், ஒயிட் சுகர் தான் சேர்க்க தேவையில்லை. கொஞ்சமாக ஒரு சிட்டிகை வெல்லம் சேர்க்கலாம். வெல்லம், நெய், சுடுதண்ணி, மல்டிகிரெயின் மிக்ஸ், கொஞ்சமாக பட்டைத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட்டு 50 கிராம் பவுடரில் 180 கேலரிஸ் வரும். ஸோ அந்த குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிட்றான் அப்படின்ற குழந்தைங்களுக்கு ஜஸ்ட்டு சத்து மாவு கஞ்சி கொடுத்தீங்கன்னா போதுமானது. அடுத்து குழந்தைக்கு முக்கியமாக கொடுக்க சொல்கிற ஐட்டம் வந்து கிச்சடி, உப்மா. உங்களுக்கு என்ன பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் குழந்தை வளரணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க 100 கிராமில் 250 கேலரிஸ் இருக்குது. ஸோ வெறும் 50 கிராம் அவன் சாப்பிட்டாலுமே 125 கேலரிஸ் கிடச்சிடும். உப்மா சாப்பிட்லன்னா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. உப்மா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு நீங்கள் பால் பாயாசம் செஞ்சு கொடுக்கலாம். கேரளாலலாம் இது ரொம்ப ஃபேமஸ். பாயாசம் யாராவது குழந்தைக்கு கொடுக்கலாங்களா அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க.
இந்தியன் பீடியாட்ரிக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது இதுதான். பால் பாயாசம் பிடிக்கலனா ஒரு நாளைக்கு நீங்கள் வீட் பாயாசம் செஞ்சு கொடுக்கலாம். அலர்ஜி கண்டிப்பாக ஆகாது. கொஞ்சம் நெய், வெல்லம், சிட்டிகை சேர்த்துக்கலாம். அடுத்து ராகி கூழ், முளைவிட்ட ராகி பால் மாதிரி எடுத்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். குழந்தை கண்டிப்பாக கோல்ட் ஆகாது. இப்போ நான் காமிச்சிருக்கிற இந்த க்ரீன் சார்ட்டில் இருக்கிற ஐட்டங்கள் டெய்லி ஒரு வேளையாவது கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நான்வெஜ் கம்பல்சரி. வளர குழந்தைக்கு 8 மாதத்துலேருந்து நீங்கள் பாயில்டு எக்கில் மஞ்சக்கரு கொடுக்கலாம். வெள்ளை வந்து 10 monthsலேருந்து கொடுக்கலாம். ஒரு பாயில்டு எக்கில் 77 கிலோ கேலரிஸ் இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு குழந்தைக்கு சத்து மாவு கஞ்சியும் ஒரு முட்டையும் கிடைச்சாவே அந்த குழந்தை நல்லா வளரும். அது கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. சிக்கன் 50 கிராமில் 120, மட்டன் 50 கிராமில் 140 கேலரிஸும் இருக்குது. ஸோ தாராளமாக வாரத்துக்கு 3 இல்லை 4 டைம் நீங்கள் சிக்கன் கொடுங்க. 3 இல்லை 4 நாள் நீங்கள் எக்கும் கொடுக்கலாம். வாரத்தில் 2 நாள் நீங்கள் நெத்திலி மீன் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது 50 கிராம்லேயே 66 கேலரிஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் அரௌண்ட் 7 to 8 monthsலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். குழந்தைக்கு தண்ணி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக தண்ணீர் தேவை இல்லை. கொஞ்சம் நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்லை எங்கள் மாமியார் கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைங்களுக்கு, தாய்ப்பாலே சுத்தமாக இல்லை, நான் பவுடர் பால் தான் தரேன் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு மழை காலங்களில் ஒரு வேளைக்கு 8லேருந்து 10 பாலாடை அளவு. பாலாடைன்றது ஒரு சங்கு அளவு. ஸோ 8லேருந்து 10 பாலாடை அப்படின்னா 70 மில்லி. 70 மில்லின்றது ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி போதும். குழந்தைங்களுக்கு சாப்பிடும் போது நிறைய தண்ணி கொடுத்து பழகாதீங்க. அப்புறம் தண்ணியை வச்சு விளையாடுவாங்க, வெறும் தண்ணி குடிச்சிட்டு போதும்னு சொல்லுவாங்க. அதனால தாய்ப்பால் கொடுக்காத குழந்தைங்களுக்கு மழை காலங்களில் 70 ml ஒரு வேளைக்கு கொடுக்கலாம். வெயில் காலங்களில் 140 ml 140 mlனா 16லேருந்து 20 பாலாடை அளவு தண்ணி ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் வரை கொடுக்கலாம். இது ஒரு வேளைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையா இருந்தால் என்ன பண்ணலாம்னா, இதில் பாதி கொடுத்தால் போதும். தண்ணி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குற ஃபுட்லேயே தண்ணியோட அளவு இருக்கும். ரெண்டாவது, குழந்தைக்கு நீங்கள் ஃபீட் பண்ண பிறகு தாய்ப்பால் கொடுக்க போகிறீங்க, அதுலேயும் தண்ணீர் இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன அளவில் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு பாதி கொடுத்தால் போதுமானது. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை வேலை கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 வேலை கொடுக்கலாம். அதுக்கு மேலே குழந்தை கேட்டாலும் கொடுக்காதீங்க. தண்ணி நிறைய குழந்தைங்களுக்கு, வளர குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால்லே நீர் சத்து இருக்குது. குழந்தைக்கு எவ்வளோ நேரம் சாப்பாடு ஊட்டலாம், இது ரொம்ப 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 என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாயிண்ட். 20லேருந்து 30 நிமிஷம் தாங்க. இது வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். குழந்தைங்களுக்கு என்ன ஊட்டுறீங்கன்றதை விட எப்போ ஊட்டுறீங்க, எவ்வளோ நேரம் ஊட்டுறீங்க, உட்கார வச்சு ஊட்டுறீங்களா, நிற்க வச்சு ஊட்டுறீங்களா, ஓட வச்சு ஊட்டுறீங்களா, இதுதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். குழந்தைக்கு தட்டில் சாப்பாடு போட்டுட்டு வந்து உட்கார்ந்த உடனே உங்கள் செல்ஃபோனில் டைமர் ஆன் பண்ணிடுங்க. கேட்க சில்லியாக இருந்தாலும் லாங் டேர்மாக இதுதான் எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைமர் வச்சுருங்க. 20 நிமிஷம் ஆச்சா, குழந்தை சாப்பிடவே இல்லை, அவன் விளையாடிட்டே இருக்கான், குழந்தை துப்பிட்டே இருக்கான், அந்த பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம். 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆச்சா, தட்டை எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு தெரியும் இந்த நேரத்தில் மட்டும்தான் நமக்கு சாப்பாடு கிடைக்கும். இப்போ சாப்பிடலான்னா 1/2 மணி நேரத்தில் திரும்ப அம்மா தட்டு தூக்கிட்டு வந்து சாப்பாடு ஊட்ட போகிறாங்க அப்படின்னு குழந்தைக்கு தெரியக்கூடாது. ஃபிக்ஸ்டு டைமிங்ஸ் இருக்கணும். 11 மணிக்கு நான் சாப்பாடு கொடுப்பேன், திரும்ப அதோட 2 மணிக்கு தான் சாப்பாடு கொடுப்பேன். 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் தான் அம்மா உனக்கு சாப்பாடு ஊட்டுவேன் அப்படின்றது குழந்தைக்கு தெளிவாக தெரியணும். அதை விட்டுட்டு நீ குழந்தை எவ்வளோ நேரம் வேணால் சாப்பிட்லாம், 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்கள் கொடுத்த குழந்தை தலையில் உழப்பி வாயில் வச்சு துப்பி அந்த மாதிரி விளையாட வச்சு சாப்பிட்டுருந்தீங்கன்னா அது குழந்தைக்கு போய் சேராது, அது உடம்புலேயும் ஒட்டாது, அது அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்காது. ஸோ குழந்தைக்கு ஊட்டணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு மேலே குழந்தைக்கு ஊட்ட வேண்டாம். ஒரு வழியாக இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக குழந்தைக்கு இப்போ நான் சொன்ன 7 ஐட்டமில் எப்படியெல்லாம் கொடுக்கலாம், ஒரு டைம் டேபிள் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நன்றி. பார்த்துட்டு நிறைய டவுட்ஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ண முடியாது. அதை நீங்கள் டைரெக்டாக என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் ஆகவோ இல்லை டைப் பண்ணி உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு அனுப்பலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 8608908185. ஆனால் ரிப்ளைஸ் மட்டும் உடனே எதிர்பார்க்காதீங்க. எமர்ஜென்சியாக தேவைப்படுற எந்த ரிப்ளையும் என்கிட்ட உங்களுக்கு கிடைக்காது. முடிஞ்சவரை சீக்கிரமா நான் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த பர்டிகுலர் வீடியோக்கு இருக்கிற லைக்ஸை வச்சு தான் இந்த வீடியோவை யூடியூப் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்க போடுற இந்த ஒரு லைக்னால இந்த இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கும் போய் சேரும். அப்புறம் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து ரீச் ஆகும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோல சந்திக்கிறேன். மிக்க